I recently saw this movie, friends. ஒரு டாக் அதோடைய ஓனருக்காக 9 years வெயிட் பண்ணிருக்கு. அவர் திரும்ப வரமாட்டார்னு தெரிஞ்சோம். And this is the story of Hachiko dog. In 1924, the professor name was Hidabara Yuno. இவர் ஒரு டாக் அடாப்ட் பண்றாரு. The dog name was Hachiko. போக போக அந்த டாகும் இந்த ப்ரொஃபஸரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா டெய்லி மார்னிங் அந்த ப்ரொஃபஸர் ஒர்க் போகும்போது அவர் கூடவே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகுமா, அண்ட் அந்த ப்ரொஃபஸர் திரும்ப வரும்போது அவர் கூடவே வீட்டுக்கும் போகும். இதனால ஹச்சிகோவை அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியுது அண்ட் ரொம்பவும் பிடிச்சும் போகுது. அண்ட் எப்பவும் போல அந்த ஒர்க் போன ப்ரொஃபஸர் திரும்பவும் வரவே இல்லை. எஸ், he was died. And Hachiko எப்பவும் போல அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கு. அண்ட் ப்ரொஃபஸர் வராதனால திரும்பவும் சோகத்தோட வீட்டுக்கு போயிருக்கு. அண்ட் இது இப்படியே தினமும் நடக்குது. அவங்க ஃபேமிலியும் அந்த டாகை வந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. பட் Hachiko வரவே இல்லை. தென் ஃபைனலி March 8, 1935 the loyal dog Hachiko இறந்து போகுது. ஆனா இந்த டாக் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம டெய்லியுமே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கேயே வெயிட் பண்ணிருக்கு. தன்னுடைய ஓனர் திரும்பவும் வந்துருவார். எவ்வளவு நாள்னா 9 years 9 months 15 days வரைக்கும். கேட்கவே ரொம்ப எமோஷனலா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற லவ் நம்ம சுத்தி இருக்கிறவங்களாலே தர முடியாது. பட் நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமலால அந்த லவ்வை தர முடியுங்கிறத இந்த ஸ்டோரியில இருந்து நான் கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஹச்சிகோ டாகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.